ஒரு டாக்டர் வந்து கையெழுத்து போட்டு சாப் பண்ணி பேர் எழுதி அந்த பர்டிகுலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விவரம், அந்த டாக்டர்ஸோட விவரம், அந்த கிளினிக்கோட விவரம், மருத்துவமனை விவரம் இருந்துச்சுன்னு சொன்ன மட்டும்தான் அது வந்து ஒரு ப்ராப்பர் எம்சியாக கருதப்படும். இதில் ஏதாவது ஒன்று அங்கே மிஸ் ஆகுது, அந்த டாக்டரோட பேர் இல்லை, சாப் இல்லை, கையெழுத்து இல்லை, இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா அது போலி சான்றிதழாக தான் கருதப்படுமே தவிர அது ஒரிஜினல் இதாக கருதப்படாது. அதே மாதிரி இப்போ நான் பார்த்தோம்னா நிறைய புழக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த பழைய எம்சியை எடுத்து ஏஐ மூலமாக எடிட் பண்ணி அதை வந்துட்டு கொஞ்சம் பின்தங்கி அவங்களுக்கு வேண்டிய தேதியில் வந்து போட்டுக்கிறது. அது நிறைய நடைமுறை இருக்குது. ஏன்னா முந்தி மாதிரி இப்போ வந்து நிறைய என்னது கம்பெனிஸில் வந்துட்டு அந்த பாஸஸ் வந்து இது கேட்கறதில்ல, ஐ மீன் ஹார்ட் காப்பீஸ்ன்னு சொல்கிற அந்த தாளை வந்து கேட்காம வந்துட்டு சாஃப்ட் காப்பி இருந்தால் போதும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய பேர் வந்துட்டு அதை எடிட் பண்ணி அப்படியே அதுதான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சு கொடுத்துட்றாங்க. அல்லது அவங்களுக்கு அந்த நோய் வாய் பட்டிருக்க மாட்டாங்க, அந்த நோய் வாயே அவங்களுக்கு இருக்காது, ஆனால் இருந்த மாதிரி காமிக்கிறதும், விழுந்திருக்க மாட்டாங்க அன்றைக்கி ஆனால் விழுந்த மாதிரி காமிக்கிறதும், அடிபட்டிருக்க மாட்டாங்க அடிபட்டுச்சின்னு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விவரம் அங்கே பிழையாக இருந்துச்சு இல்லை உண்மைக்கு புறம்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது போலியாக தான் கருதப்படும்.